நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ சோதரர் எஸ்.ஆர். சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவு நம்ம பார்க்க இருக்கிறது குரு பகவான். காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியான குரு பகவான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பூசத்துல இருந்தார். பூச நட்சத்திரம் 4ஆம் பாவத்துல இருந்தவர் இன்று இரவு ஆயில்யம் 1ஆம் பாவத்துக்குள்ள என்றாகிறார். ஆயில்யம் அப்படிங்கிறது பாருங்க சூரியனுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரம். பொதுவாகவே ஆயுள் நட்சத்திரக்காரர் ரொம்ப நேர்மையா இருப்பாங்க. அதே நட்சத்திரத்துக்கு காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியுமான குரு பகவான் தன்னுடைய பயணத்துல என்றாகிறார். அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 52 நாட்கள் இந்த ஆயுதத்திலேயே அவருடைய டிராவல் ஆனதே இருந்துகிட்டே இருக்குது. அப்ப அந்த 52 நாட்களும் இன்று இரவுல இருந்து 9/10/2026 வரைக்கும் ஆயுதத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானவர் என்னென்ன நன்மைகள் தர இருக்கிறாரு. ஆல்ரெடி பாருங்க அங்க புதன் ஏற்கனவே கடகத்துல இருக்கிறாரு. அதுக்கடுத்து சிம்மத்துல சூரியன் கேது சேர்க்கை, கன்னியில சுக்கிரன். இதுதான் இந்த நிலையிலிருந்து ஆரம்ப கிரக நிலைகள் இருக்குது. சனி பகவான் பாருங்க ஆல்ரெடி மீனத்துல இருக்காரு. குரு பகவானுடைய பார்வையும் சனி பகவானுக்கு படுது. ராகு கும்பத்துல இருக்காரு. அப்ப இது வரைக்கும் பாருங்க தங்கத்தை பத்தி நமக்கே ஒரு பயம் இருந்திருக்கும். திடீர்னு பார்த்தா குறைஞ்சிருமோ, நம்ம இப்ப நம்ம வாங்கி வைக்கலாமா, இல்ல நம்ம இப்பயே வாங்கி வச்சா திருப்பி அதிகமா குறைஞ்சிட்டா நம்ம என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு பயம் எல்லார் மனதிலையுமே இப்ப இருந்துகிட்டே இருக்குது. அப்ப அதற்கு முதல்ல ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலமாக இருக்கும். குரு பகவானே ஆயுதத்துல சஞ்சாரம் பண்றப்ப தங்கத்தினுடைய விலைகள் இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. அதே நேரம் ஷேர் மார்க்கெட்னு சொல்லக்கூடிய அந்த பங்குச்சந்தை அந்த தொழிலும் பாருங்க ரொம்ப அதிகமாக சூடுபிடிக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். அப்ப அந்த ஆயுதத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் சஞ்சரிக்கும் காலகட்டத்தை மிக முக்கியமாக ஒரு 4 ராசிக்காரர்களுக்கு திடீர் யோகம், திடீர் அஷ்டம், கோடீஸ்வரக்கூடிய யோகம் எல்லாமே இருக்குது. அது எந்த ராசிக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப குரு பகவானவர் தன்னுடைய ஆயுதத்தில் இருக்கிறப்ப பாருங்களேன், அடுத்தடுத்து பாருங்க அவருடைய ஒவ்வொரு பார்வைகளும் முக்கியமா தன்னுடைய வீட்டையும் தான் பார்க்கிறாரு. குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையாக மீனத்தை பார்க்கிறார். அதே நேரம் தன்னுடைய 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தையும் பார்க்கிறார். தன்னுடைய 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார். அப்ப ஆயுதத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை காலபுருஷனுக்கு 10ஆம் இடமான மகரத்தின் மீது படுவதனாலும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பொதுவுல எல்லாத்துக்குமே நல்ல ஒரு முடிவுகள், நல்ல ஒரு லாபம் எல்லாமே ஒரு கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த 52 நாட்களுமே இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. இப்ப காலபுருஷனுக்கு 4ஆம் வீட்டுல புதனுடைய நட்சத்திரமான ஆயுதத்துல குரு பகவான் சஞ்சலம் பண்றப்ப நிறைய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்பார்த்த மாதிரி படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல அவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி ஒரு அமைப்புகள் கிடைக்கும். நானும் படிக்கவே முடியல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு ஏதாவது உதவிகள் வேணும் அப்படின்னு சொல்லி சில படிக்கும் மாணவர்கள் ஒரு சின்ன அமைப்புகளை ஒரு உதவி கேட்டிருந்தாலும் அப்ப இந்த காலகட்டத்தில் அது அந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பாகவே இது பொதுவாகவே எல்லா ராசி மாணவர்களுமே கிடைக்கும். நான் படிச்சுட்டு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா குரு பாருங்க நீர் ராசியில தான் இருந்திருக்காரு. அப்ப நீர் ராசியில் இருக்கக்கூடிய குரு காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான ஒரு படிப்பு ஸ்தான விஷயத்துல இருக்காரு. இப்ப அதிகமா படிக்கிறதுக்கு உண்டான உத்வேகம் ஒவ்வொரு ராசிக்காரருக்குமே இருக்கும். இது வரைக்கும் தடைபெற்ற படிப்பு எல்லாமே படிக்கக்கூடிய அமைப்பு கொண்டிருக்கணும். நிறைய வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நான் வர்த்தகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் அதுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே இந்த 52 நாட்கள்ல நீங்க ஒரு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு வெற்றிகரமானதாக அமையும். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட ஒரு நல்ல பலன்களை தருவதற்காகத்தான் இந்த குரு பகவான் தன்னுடைய டிராவல்லே பாருங்க ஆயுதத்துல 52 நாட்கள் இருக்கிறாரு. அப்ப இன்னைக்கு நைட்ல இருந்து இன்னொரு 52 நாட்களுக்குள்ள எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஏதாவது ஒரு விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும். அந்த என்ன விஷயத்துல நீங்க நீங்க உடனடியா முடிவெடுத்து அந்த காரியத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இதுல நீங்க ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம அடுத்து வரக்கூடிய நம்ம வீடியோல பார்க்க போறோம். அன்பான மீனராசி நேயர்களே, குரு உங்க ராசி அதிபதி 10ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல உச்சபலத்தோடு இருக்காரு. ஆனா இது வரைக்கும் அவர் இருந்த சாரம் பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 11/12 சனி பகவான் சாரத்துல இருந்தார். ஆனா இப்ப அவர் மாறப்போறது இன்று இரவு 4/7 புதனுடைய சாரத்துல இருக்காரு. அப்ப இன்னைக்குதான் உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளியேற போகுது. இதையெல்லாம் நம்ம அனுபவிக்க நினைச்சீங்களோ அத்தனை விஷயத்தையும் நீங்க அனுபவிக்க போறீங்க.
அது நல்ல விஷயமா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கொஞ்சம் புத்தியோடு உட்காந்து யோசனை பண்ணி பார்த்துக்கோங்க. எந்த ஒரு நேரத்துலையுமே உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்களுடைய அறிவுக்கு இடம் கொடுத்து அறிவு சார்ந்த விஷயங்கள் நீங்கள் யோசித்தீங்கன்னா இன்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த 52 நாட்களுக்குள்ள மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை நீங்கள் அடைவீங்க. அப்போ எப்போ ஒரு விஷயம் என்ன நடந்தாலும் சரிதான், உங்களுடைய சொந்த முடிவுக்கு நீங்கள் வந்து கட்டுப்படுங்க. அதுவும் அறிவு சார்ந்த முடிவு கட்டுப்பட்டீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துக்குரிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு. அது என்னதான் 6ஆம் அதிபதி வலுத்திருந்தாலுமே பாருங்க, உங்கள் ராசியிலேயே வந்து சனி பகவானுடைய அவர் அங்கே தான் உட்காந்துருக்காரு, வக்கரமாக வர இருக்காரு. இப்போ பலவிதமான உடல் உபாதைகள், வேலையில் நல்ல பிரச்சனை. நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி தான், நியூசிலாந்து, அயர்லாந்து, கென்யா, எங்கே இருந்தாலும் சரி தான், அந்த வேலையில் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அது என்ன பிரச்சனை எதுவுமே இருந்திருக்காது. சின்ன விஷயம், சின்ன ஒரு கையெழுத்து எல்லாம் பிரச்சனையாக ஆரம்பிச்சிருக்கும். அது அதோடைய பிரச்சனையோட தாக்கம் தான் பாருங்கள். வேலையை பற்றி பயம், தேவையில்லாத வீண் வலி, ஒரு அவச்சொல்லுக்கு ஆளாகி, ஒரு அவமானத்துக்கு ஆளாகி இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் இருக்கீங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் மனசில் மட்டும் நீங்கள் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். ராசிநாதனே குரு வந்து 5ல் போய் வலிமையாக உட்காந்துட்டார், உச்சபத்தில் இருக்கார். அப்போ அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. நம்ம நல்லா தானே பண்ணோம், ஏன் இப்படி நம்மளால் எல்லோரும் பழி போடுறாங்க, ஏன் எல்லோரும் நம்மளை இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிந்தனை கொடுத்துருக்குங்களா. அப்போ அதற்கு முதல்ல இப்போ வந்து தீர்வு வந்து முதல்ல கிடைக்கும். அப்போ அது என்ன, எங்கே ஆரம்பிச்சது, ஆரம்பித்த நபர் யார், யாரால் பிரச்சனை, இதற்கு முதல்ல விடிவுகால வேணும்ல. அந்த மாதிரி தான் இன்றைக்கி அந்த பிரச்சனைக்குள்ள தீர்வுகள் உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் குருவாவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்து மேலேயும் படுது. இந்த 5, 7 சாரம் பட்டு 11ஆம் இடத்துக்கு மேலே படுறதுனால உங்களுடைய மூத்த சகோதரருக்கு ஏதாவது ஒரு லவ் இருந்திருக்கும். லவ் இருந்து அந்த லவ் வந்து வீட்டுக்கு தெரிய வரும். தெரிய வந்து அந்த திருமணம், அந்த காதலான விஷயங்கள் வந்து திருமணத்தில் போய் முடியக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதுக்கப்புறம் உங்களுடைய இந்த மீனராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த வரக்கூடிய, இன்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த 52 நாள் யோகம் அப்படிங்கிறது திருமணத்தை முதல்ல வந்து கொடுத்துரும். திருமண பாக்கியத்தை முதல்ல வந்து கொடுத்துரும். அதை ஏன்னா குருதான் பாருங்கள் உங்கள் ராசிக்கு 4, 7 ஒரு சாரத்தில் அமர்ந்து 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ நிறைய தடைகள் பிரேக் ஆகிட்டே இருந்திருக்கும்ல, அவங்க கூட பாருங்கள் யோசிக்காமல் திடீர்னு ஒரு முடிவுக்கு வரக்கூடிய அமைப்பாக வந்துடும். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஏதாவது சொத்து நான் வந்து விற்கணும், சொத்து நான் வந்து வாங்கணும், இந்த மாதிரி சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் அந்த அக்ரிமெண்ட் டைப் பண்ணுறதுல இருந்து சைன் பண்ணுற வரைக்கும் ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் வந்து பார்க்கணும், சரி பார்க்கணும். அப்படி இல்லைன்னா ஏதாவது சின்னதாக மிஸ்டேக் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அப்புறம் அரசாங்கத்தால் வரக்கூடிய தொந்தரவுகளையும் சமாளிக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப கவனமாக இருந்துக்கங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து தாயார் வழியில் வந்து அதிகமான ஒரு வருமானம் வரக்கூடியதாகத்தான் இந்த 52 நாட்களுமே இருக்குது. என்னுடைய இது வரைக்கும் வந்து என்னுடைய தாய்ட்ட எதுவுமே எதிர்பார்த்ததே கிடையாது. ஆனால் இப்போ எனக்கு ஒரு சின்னதாக ஒரு இது இருக்குது, அவங்களும் கொஞ்சம் ஏதாவது எனக்கு உதவி பண்ணால் நல்லா இருக்கும், என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் அடுத்த இடத்துக்கு நான் போவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் அவங்க ஏதாவது ஒரு ஆதரவு, ஏதோ ஒரு ஊதியம், ஏதோ ஒரு பணம், வருமானம் தருவதற்குள்ள நேரமாகத்தான் இந்த நேரங்கள் இருக்கிறது. அப்போ உங்களுடைய அன்னையின் அன்பும் அரவணைப்பும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அசையா சொத்துக்கள் ஏதோ ஒன்று வாங்கக்கூடிய அமைப்புகள் இந்த மீனராசியான உங்களுக்கு இருக்குது. இப்போ மீனராசியான உங்களுக்கு உங்கள் 4 சாரத்தில் தான் உங்கள் ராசி அதிபதியே இருக்கார். அப்போ அதனால் வந்து நீங்கள் உங்களுடைய அன்னைகிட்ட வந்து கொஞ்சம் கடுஞ்சொற்கள் பேசாமல் அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து வேணும். அப்போ நீங்கள் அவருடைய ஏதாவது ஒரு அன்பாக நீங்கள் பேசுகிறது, நீங்கள் ஒரு சாப்பிட்டியாமான்னு கேட்குறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு இந்த 52 நாட்களில் வராமல் இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்னை காமாட்சி தான். அன்னை காமாட்சி தான் பாருங்கள், சிவபெருமான் மாதிரியே வந்து நெத்தியில் வந்து பிரேசடி இருப்பாங்க. அந்த அன்னை காமாட்சிக்கு நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை மாலை அங்கே போய்
மாவிளக்கு ஒரு 5 மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு மல்லிகைப்பூ வாங்கி அன்னைக்கு கொடுத்துட்டு குங்குமம் வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் அங்கேயே வந்து ஒரு நாளிகை நேரமாவது அமர்ந்து அன்னைக்கு காமாட்சி நீங்கள் தரிசனம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இன்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த மகா யோகமானது 52 நாட்களுக்குள்ள உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை கொண்டு போகக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா உங்க ராசிநாதனும் 10ஆம் அதிபதியுமான குரு பகவான் உங்க ராசிக்கு 4 7 புதனுடைய சாரத்துல ஆயிரத்தை சஞ்சாரம் செய்யறதுனால வந்து வாழ்க்கையில் மிக திருப்பு முனையாக இருக்கக்கூடிய நாட்களாகவும் இந்த 52 நாட்கள் இருக்கும். அக்டோபர் மாதம் 9ஆம் தேதிக்குள்ள மிகப்பெரிய உச்ச நிலையை நீங்க அடையக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.